நேரம் கழித்தார்கள். பின்பு தயிர்காரி, நான் சீக்கிரம் போக வேண்டும், உங்களுக்கு வேண்டுமா இல்லை நான் போகிறேன் என்று கூற அந்த மூவரும் பாட்டி வீட்டிற்குள் நுழைந்தார். பாட்டியிடம் எங்கே என் நண்பன் என்று கேட்க, பாட்டி நீங்கள் சொன்னது போல் தவளை தோண்டி எடுத்துக்கொண்டு சென்றானே என்று கூறினாள். உடனே அந்த மூவரும், ஐயோயோ, அவன் நம்மை ஏமாற்றி அனைத்து பொருளையும் அபகரித்து போய்விட்டான் என்று அதிர்ச்சி தாங்காமல் அலறி அழுதார்கள். உடனே பாட்டியிடம், நாங்கள் வராமல் நீ எப்படி கொடுக்கலாம் என்று கேட்க, பாட்டியோ, நீங்கள் தானே கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னீர்கள் என்று சொல்ல, அதற்கு அவர்கள், நாங்கள் தயிர் வாங்கத்தான் வெறும் தவளையை கேட்டோம், நீ எப்படி அதை கொடுத்தாய், அதற்கு நீதான் பொறுப்பு என்று அவளிடம் சண்டை போட்டார்கள். பாட்டிக்கு என்ன செய்வதே என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தான். உடனே அந்த மூவரில் ஒருவன், இனி இவளிடம் விவாதம் செய்து எந்த பயனும் இல்லை, வாருங்கள் நாம் அரசாங்க நீதிமன்றத்தில் முறையிடலாம் என்று கூறி பாட்டியை இழுத்து சென்றார்கள். அரசாங்க நீதிபதி பாட்டியை அழைத்து விசாரித்துவிட்டு பிறகு அந்த மூவரையும் அழைத்து விசாரித்துவிட்டு உடனே நீதிபதி, பாட்டி, உன் நிலைமையை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் சட்டப்படி நீ செய்தது சரியானது அல்ல. அவர்கள் நால்வரும் சேர்ந்து வந்து உன்னிடம் கேட்டால்தானே நீ கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நஷ்டத்தை நீதான் ஈடுகட்ட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். நீதிபதியின் தீர்ப்பு அவள் தலையின் பேரிடியாக விழுந்தது. அவள் அழுது புலம்பினாள், நான் பாவம் ஏதும் அறியாதவள், என்னை நஷ்டஈடு கொடுக்க சொல்வதில் என்ன நியாயம் உள்ளது என்று அழுது கொண்டே அங்கிருந்து வீதிக்கு நடந்து உணவகத்திற்கு சென்றாள். அப்போது வீதியில் சிறுவர்களுடன் ராமன் என்ற வாலிபன் விளையாடி கொண்டிருந்தான். பாட்டியின் தோற்றத்தை பார்த்த அவன், ஏன் பாட்டி, என்னாச்சு, அழாதீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், என்னிடம் சொல்லுங்கள் என்றான். உடனே அந்த பாட்டி தன் கவலை அனைத்தும் அவனிடம் சொன்னாள். விஷயம் எல்லாம் புரிந்து கொண்ட ராமனுக்கு அளவற்ற கோபம் வந்தது.